music. அப்பவும் இப்பவும் எப்பவும் சென்னை சில்க்ஸ். அதிரடி கலெக்ஷன், சரவெடி செலிப்ரேஷன். அமெரிக்காவில் செலவீனங்கள் தொடர்பான மசோதா நாடாளுமன்றத்தில் இதுவரை நிறைவேறவில்லை. இதனால் ஒட்டுமொத்த அமெரிக்காவும் இப்போது முடங்கியுள்ளது. அமெரிக்கா முடங்கியுள்ளதால் இப்போது அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே வேலை செய்கிறார்கள். இதனால் H-1B விசா ப்ராசஸ் செய்வது என்பது மிக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது இந்தியர்களுக்கு கடும் சிக்கலை கொடுப்பதாகவே இருக்கிறது. அமெரிக்காவில் செலவீனங்கள் தொடர்பான நிதி மசோதாவிற்கு இன்னும் உடன்பாடு எட்டப்படவில்லை. இதன் காரணமாகத்தான் அமெரிக்க அரசு மொத்தமாக ஷட் டவுன் ஆகியிருக்கிறது. அத்தியாவசிய ஊழியர்கள் மட்டுமே பணியில் இருக்கிறார்கள். அத்தியாவசியமற்ற ஊழியர்கள் அனைவரும் ஊதியமற்ற விடுப்பில் செல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. இதனால் அரசு அலுவலகங்களும் மூடப்படும் நிலை ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவில் மிக மிக அத்தியாவசியமான அலுவலகங்கள் மட்டுமே இயங்குகிறது. இதனால் யுஎஸில் ஷட் டவுன் முடிவுக்கு வரும் வரை H-1B விசா நடைமுறைகளும் நிறுத்தப்படும் என்று அமெரிக்க குடிவரவு வழக்கறிஞர் நிக்கோல் குனாரா தெரிவித்துள்ளார். அதாவது நிதி மசோதா நிறைவேறி அமெரிக்காவில் முடக்கம் வாபஸ் பெறப்படும் வரை H-1B விசா விண்ணப்பங்கள் ப்ராசஸ் செய்யப்படக்கூடாது என அவர் கூறியுள்ளார். H-1B விசா செயல்முறை எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் குனாரா விளக்கினார். முதலில் H-1B விசா பெற விரும்பும் ஒருவர் தொழிலாளர் துறையில், அதாவது LCA லேபர் கண்டிஷன் அப்ளிகேஷன் எனப்படும் தொழிலாளர் நிலை விண்ணப்பத்தை தாக்கல் செய்ய வேண்டும். LCA கிடைத்த பிறகு அமெரிக்க குடியுரிமை மற்றும் குடிவரவு சேவைகள் USCIS H-1B விண்ணப்பம் தாக்கல் செய்யப்படும். அங்கு ப்ராசஸ் செய்த பிறகு H-1B விசா வழங்கப்படும். இதில் USCIS அமெரிக்க பெடரல் அரசின் நிதியின் கீழ் இயங்குவதில்லை. அது தனிப்பட்ட நிதியில் இயங்குவதால் இந்த முடக்கம் என்பது அதனுடைய செயல்பாடுகளை பாதிக்காது. அதே நேரம் முதலில் விண்ணப்பம் தாக்கல் செய்ய வேண்டிய தொழிலாளர்கள் துறை அமெரிக்க பெடரல் அரசின் நிதியில்தான் இயங்குகிறது. இதனால் தொழிலாளர் துறை மூடப்பட்டுள்ளது. நிதி மசோதா நிறைவேறும் வரை H-1B விசா பணிகளை தொழிலாளர் துறை பரிசீலனை செய்யாது. இது தொடர்பாக குனாரா மேலும் என்ன சொல்லியிருக்கிறார் என்றால், அதாவது யாராலும் புதிய H-1B விசா பெறவோ அல்லது H-1B விசா நிலையை மாற்றவோ முடியாது. ஷட் டவுன் முடிவுக்கு வரும் வரை காத்திருக்க வேண்டும். அதே நேரம் ஏற்கனவே தொழிலாளர் துறை அனுமதி கிடைத்துவிட்டது என்றால் பிரச்சனை இல்லை. அது சுயநிதியில் இயங்கும் அமைப்பு என்பதால் அதில் எந்த பிரச்சனையும் இருக்காது என கூறியிருக்கிறார். அமெரிக்க தொழில்நுட்பத்துறை இந்தியா மற்றும் சீனாவிலிருந்து திறமையான தொழிலாளர்களை H-1B விசா மூலம் அமெரிக்காவில் பணியமர்த்துகிறது. இருப்பினும் சமீபத்தில் தான் ட்ரம்ப் நிர்வாகம் H-1B விசா கட்டணத்தை $215 $1,00,000 உயர்த்தியது. இதுவே H-1B விசா பெறுவதை கடினமானதாக மாற்றியிருக்கிறது. இப்போது இந்த ஷட் டவுன் என்ற ஒரு இடியும் விழுந்திருக்கிறது. இதனால் அமெரிக்கா செல்ல விரும்பும் இந்தியர்களுக்கு பெரும் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி H-1B விசா நடைமுறையில் புதிய ரூல்ஸ்களை கொண்டு வரவும் ட்ரம்ப் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி தற்போதுள்ள லாட்டரி முறையை நீக்கிவிட்டு அதிக ஊதியம் பெறும் ஊழியர்களுக்கு மட்டுமே H-1B விசாவை கொடுக்கும் ஒரு முறையை கொண்டு வருவது குறித்தும் ட்ரம்ப் நிர்வாகம் ஆலோசித்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக இந்தியா மீது வரி, அதனைத் தொடர்ந்து H-1B விசாவுக்கு கட்டுப்பாடு, கட்டண உயர்வு என அமெரிக்க அரசு தொடர்ந்து இந்தியர்களை குறிவைத்து வருகிறது. இந்த நிலையில்தான் தற்போது இந்திய கல்வியாளர்கள் அமெரிக்காவுக்குள் வருவதை குறைக்கும் நோக்கத்தில் புதிய விசா கட்டுப்பாடுகளை கொண்டுவர அந்த நாட்டு அரசு முயற்சித்துள்ளது. அமெரிக்காவில் தனியார் நிறுவனங்கள் வெளிநாடுகளிலிருந்து திறமையான பணியாளர்களை வேலைக்கு எடுத்து வருகிறது. இதற்காக H-1B விசா பயன்படுகிறது. ஆனால் ஆண்டுக்கு 85,000 என்கின்ற அளவில்தான் வெளிநாட்டு ஊழியர்களை எடுக்க முடியும். இதுதான் லிமிட். இதுவே லாப நோக்கமற்ற நிறுவனங்கள், உதாரணமாக புற்றுநோய் குறித்த ஆய்வு நடத்தும் ஒரு நிறுவனம் மற்ற நாடுகளிலிருந்து எவ்வளவு ஆய்வாளர்களை வேண்டுமானாலும் பணிக்கு எடுக்கலாம். ஏனெனில் அது ஒரு ஆய்வு நிறுவனம். அதே போல பல்கலைக்கழகங்களும் இப்படி வெளிநாட்டு பணியாளர்களை வேலைக்கு எடுத்துக்கொள்ள முடியும். இதன் மூலம் இந்திய கல்வியாளர்கள் அதிக அளவில் அமெரிக்காவில் பணியாற்றி வந்தனர். இப்படியான லாப நோக்கமற்ற சேவைகளுக்கு ஆட்களை வேலைக்கு எடுக்க எந்த லிமிட்டும் கிடையாது. எவ்வளவு வேண்டுமானாலும் H-1B விசா மூலம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிலையில் இந்த திட்டத்திற்கு தற்போது அமெரிக்க அரசு முட்டுக்கட்டை போட இருக்கிறது. அதாவது அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினரான டாம் காட்டன்
H-1B விசா மூலம் அமெரிக்காவுக்குள் நுழைபவர்களை கட்டுப்படுத்த புதிய சட்டத்திருத்த மசோதாவை அந்த நாட்டு நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தி இருக்கிறார். இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டால் லாப நோக்கமற்ற துறையில் H-1B விசா மூலம் பணியமர்த்தப்படும் ஊழியர்களின் எண்ணிக்கையை வரம்புக்குள் கொண்டு வர வழிவகுக்கப்படும். அதாவது இனி பல்கலைக்கழகம், ஆராய்ச்சி மையம் போன்ற லாப நோக்கமற்ற அமைப்புகளிலும் ஆண்டுக்கு 85,000 H-1B விசா பணியாளர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள். இது இந்திய ஆய்வாளர்கள் மற்றும் கல்வியாளர்களை கடுமையாக பாதிக்கும். மற்ற நாடுகளை விட இந்தியர்கள்தான் அதிக அளவில் H-1B விசாவை கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே H-1B விசாவுக்கு கட்டணம் அதிகரிக்கப்பட்டிருப்பதால் இந்தியர்கள் கடுமையான பாதிப்புகளை எதிர்கொண்டிருக்கிறார்கள். அதன் தாக்கம் குறைவதற்குள் புதிய கட்டுப்பாடுகளை அமெரிக்க அரசு கொண்டுவர முயற்சிப்பது அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. இப்படி செய்வதன் மூலம் வெளிநாட்டு பணியாளர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்தலாம் என அமெரிக்க அரசு நம்புகிறது. ஆனால் அறிவியல், கல்வி உள்ளிட்ட லாப நோக்கமற்ற துறைகளில் கூட்டு முயற்சி, கூட்டு ஆராய்ச்சி அவசியம். இதன் பலனை மொத்த உலகமும் தான் அனுபவிக்கப் போகிறது. எனவே இந்த துறைகளில் இப்படியான கட்டுப்பாடுகள் கூடாது என்று பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்த தொடங்கியுள்ளனர். Subscribe to One India and never miss an update. Music. அப்பவும் இப்பவும் எப்பவும் Chennai Silks. அதிரடி கலெக்ஷன் சரவெடி செலிப்ரேஷன்ஸ்.